அந்த அளவுக்கு யமன் கரெக்டாக அவருடைய வேலையை கரெக்டாக செய்வார். இப்போ நம்ம வேலையை ஒழுங்காக செஞ்சால் அவர் எதுக்கு வரப்போறாரு? நமக்கு என்ன வேலை இருக்குது? இறைவனை தொழுது சாமி வழிபாடு பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்ம வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அறிஞர் சொல்கிறார்ல, உன்னை தினம் தொழுதிலன் உனது இயல்பினை குறைத்திலன் பல மலர் கொடு உனது அடியினை உற பணிந்திலன் ஒரு தவம். அப்படி நம்ம கரெக்டாக அந்த பணியெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா, பூ கட்டிக்கிட்டே இருந்தோம்னா, மலர் பறித்து கொடுத்துட்டே இருந்தோம்னா, சிவப்பூஜை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா, அடியாரோடு இணைகிட்டே இருந்தோம்னா யமனுக்கு வேலை கிடையாது. அதனால் எத்தனை சொற்பொழிவு சொன்னாலும் இதுதான் முடிவு, அடியார்களோடு இருக்கணும். அதை சென்ற முறை சொன்னேன் உங்களுக்கு. அப்போஸ்தலர் அவங்க சொல்கிறாரு, புழுவிற்கும் குணம் 4, எனக்கும் அதே. புழுவிற்கும் எனக்கும் உள்ள பொல்லாங்கு இல்லை, புழுவினும் கிடையாது. புனிதன் தமர் குழுவிடத்து எங்கு எவ்விடத்தேன் சென்று கூடவே அப்படிங்கிறார். புனிதன் தமராக விளங்கக்கூடிய அடியார், சிவபெருமானுடைய உறவாக விளங்கக்கூடிய அடியார் குழுவில் ஒரு ஆளை நம்ம இருக்கணுமா அப்படின்னு யார் சொல்கிறா? அப்போ சாமி சொல்கிறேன், சாமி புழுவுக்கு குணம் 4, எனக்கு 4. ஏன்னா எக்ஸ்ட்ரா என்கிட்ட ஒன்று என்ன இருக்குன்னா, வஞ்சக என்ன என்கிட்ட இருக்குன்னு. புழு உண்பதற்கு முயற்சி பண்ணும், நாமளும் வேலை தேடி சாப்பிட்றதுக்கு தேடுறோம். அது உண்ணுது, நாமளும் சாப்பிட்றோம். அது உறங்குது, நாமளும் உறங்குறோம். அது இன்ப துன்ப நுகர்ச்சி அனுபவிக்குது, நாமளும் இன்ப துன்ப நுகர்ச்சி அனுபவிக்கிறோம். எக்ஸ்ட்ரா நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா, வஞ்சனை எண்ணம் நம்மக்கிட்ட இருக்குது. அடுத்த எப்படி முன்னேறிட்டானே, அடுத்தவங்களை பார்த்து புறாமப்படுவது, அடுத்தவங்களை பற்றி கோல் சொல்வது போன்ற வஞ்சக எண்ணம் இருக்கிறதுனால அப்போஸ்தலர் ஒருபடி கீழே இறங்கி புழுவினும் கடையேன் அப்படின்னு. மாணிக்கவாசகர் பெருமான் நாயினும் கடையன்னாரு, இவர் புழுவினும் கடையன்னு கொஞ்சம் இறங்கி போயிட்டார். அந்த அளவுக்கு சாமி மேலே எல்லாம் அவ்வளோ அன்பாக இருக்காங்க. ஞானிகளுடைய அன்பெல்லாம் பெரும் அன்பு. நமக்கெல்லாம் இந்த கோயிலில் இருக்கிற வரைக்கும், இப்படி வெளியில் போயிட்டோம்னா எங்கேயா சினிமா பாட்டு போட்டாங்கன்னா உடனே நம்ம இது நாட ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய இதில் அப்படி தான் இருக்கு, அப்படி தானே இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில் இருப்பாங்க என்ன. அதனால் நம்ம இங்கே இருக்கிற வரைக்கும் நம்ம சிந்தனை முழுவதும் இங்கே இருக்கும். இந்த படியை தாண்டிட்டோம்னா மாறும். அது மாறாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும், குடும்ப அளவுக்கு. அதுதான் புனிதன் தவறாக விளங்கக்கூடிய அடியார் திருக்கூட்டத்தில் எப்பயுமே அந்த குழுவில் ஒரு ஆளாக